இன்னைக்கு அட்டகாசமான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கொஞ்சமா பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 கிலோ சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமா கொதி வந்தோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். அவ்வளோதான் பாருங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.